உத்தரப்பிரதேசத்தில் பத்திரிக்கைக்காரங்களை அடிச்சிட்டாங்களாம். அதுக்கு உதயநிதி இவங்க கனிமொழி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு திமுகவுக்கு அடிப்படை உரிமை இருக்கா? அதுதான் கனிமொழிக்கு கேட்குற கேள்வி. உங்கள் அண்ணன் பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்குறவன், டிவிக்கு பேட்டி கொடுக்குறவன் எல்லாரையுமே கைது பண்ணி குண்டர்கள் சட்டத்தில் அடைக்கிறாரா இல்லையா? பத்திரிகையாளருக்கு பத்திரிகை தர்மத்தை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கிறீங்களா? பத்திரிகைக்காரனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக செய்தி போட சொல்கிறீங்களே, பத்திரிகை தர்மத்தை மதிப்பவரா நீங்கள்? இல்லை பத்திரிகை தர்மத்தை மதிப்பவரா உங்கள் சகோதரர்? அது உங்கள் அப்பா அதை விட மோசம். உங்கள் அப்பா பண்ணின கூத்தெல்லாம் கண்ணால் பார்த்தவன். உங்கள் அப்பா பத்திரிக்கைக்காரனை அடிப்பார். எப்படி அடிப்பாருன்னா, பத்திரிக்கைக்காரனை சமாளிக்கிறதுக்கு இவர் பத்திரிக்கை முரசொலி, வண்ணத்திரை, குங்குமம் இதெல்லாம் இவர் ஆரம்பிச்சுக்கிட்டது கட்சி பத்திரிக்கை. இந்த நிருபர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் போய் நிற்க வைப்பார். அடியாள்களை நிருபர்னு சொல்லி அங்கே போய் ஐடி கார்டை கொடுத்து அனுப்புவார் கருணாநிதி. என்ன சொல்லி அனுப்புவார்? பத்திரிக்கைக்காரன் கண்டபடி கேள்வி கேட்டால் நான் சைகை கொடுப்பேன், அடிச்சிரும்பார். இதெல்லாம் நடந்த விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் உட்காருவார், கேள்வி கேட்டால் அப்படியே பார்ப்பார், அப்படி தலையை தடவுவார், அடிச்சிடுவான். அங்கே இவன் பத்திரிக்கைக்காரன், இவங்க பத்திரிக்கையாளெலாம் அடிச்சிடுவான். உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க. பத்திரிக்கைக்காரங்களை கண்மண் தெரியாமல் அடித்த ஆள் உங்கள் அப்பா. அடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? எவனாச்சும் ஒரு பத்திரிக்கையில் இவரை பற்றி தாக்கி நியூஸ் போட்டால் அந்த நிருபர் யாருன்னு கேட்பார். உடனே ஓனருக்கு ஃபோன் பண்ணுவார், அந்த பத்திரிக்கையுடைய நிறுவனருக்கு ஃபோன் பண்ணி அவனை வேலையை விட்டு தூக்கும். எத்தனை பத்திரிக்கைக்காரர்களை வேலையை விட்டு தூக்குனவர் தெரியுமா உங்கள் அப்பா? அதனால் பத்திரிக்கை சுதந்திரத்தை பற்றியும் பத்திரிக்கைக்காரங்களை கைது பண்ணதை பற்றியும் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு கனிமொழி உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலினுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ அடிப்படை உரிமை கிடையாது. உங்கள் வரலாறே இப்படி வந்த வரலாறு தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ இந்த கனிமொழிக்கு இதை கண்டனம்னு தெரிவிக்கிறத விட தமிழ்நாட்டு மக்கள் இப்போ இவங்கெல்லாம் ஆட்சியில் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி எப்படி நடிக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை பதிவு செய்யலாம். கனிமொழியை ராஜ்நாத் சிங்கை போய் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நாடு தொலைஞ்சது தமிழ்நாடு. ஏற்கனவே அமித்ஷாவோட இவங்க போய் பார்த்துட்டு இவங்க என்ன சொன்னாலும் அமித்ஷா செய்கிறார். 2G இல்லாமல் பண்ணதே இவங்க போய் சொல்லி அமித்ஷா இல்லாமல் பண்ணதே அமித்ஷா தான். இவங்க அமித்ஷாவுக்கு நெருக்கமாக இருக்காங்கங்கிறதுல தான் பல அட்டூழியங்கள் அநியாயங்கள் நடக்குது. 2Gயில் சரியாகவே விசாரிக்கலை சிபிஐ. காரணம் அமித்ஷாவின் தலையீடு. எதற்காக? கனிமொழியை காப்பாற்றுவதற்காக. பல தடவை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பிஜேபிக்காரங்களே நம்பலை. நான் சொன்னோன்னு ஒரு அரசியல் தலைவர் என்னை பார்க்க வந்தார். நான் வீடியோவில் பேசுனதை கேட்டுட்டு அப்போ சொன்னார், அமித்ஷா கனிமொழி சொல்கிற மாதிரி பேசுகிறாரு, கனிமொழி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறாருன்னு நீங்கள் அடிக்கடி பேசுனீங்க. நான் பாஜகவை சேர்ந்தவன் இல்லை, நான் வேற ஒரு அரசியல் கட்சி தலைவன், உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொல்வது உண்மையாங்கிறத நான் டெஸ்ட் பண்ண பார்த்தேன். விசாரணை செஞ்சு தான் முடிவு கூறணும். இவர் அடிக்கடி சொல்கிறாருன்னு விசாரணை செஞ்சு முடிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? தூத்துக்குடியில் கனிமொழிக்கு எதிராக பாஜக பெரிய வேட்பாளரை நிறுத்தாது, செல்வாக்குள்ள வேட்பாளரை நிறுத்தாது, கனிமொழியை ஜெயிப்பதற்காக ஒரு வீக் கேண்டிடேட்டை போடுவாங்கன்னு பல தடவை சொன்னீங்க. நீங்கள் சொன்னபடி அங்கே பாஜக நிற்கவே இல்லை, வேறு ஒரு கட்சிக்கு கொடுத்தாங்க. நீங்கள் சொல்வது உண்மையான அந்த வேறு ஒரு கட்சிக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த தலைவர் வீட்டுக்கே நான் போனேன். போய் கேட்டேன், தூத்துக்குடியே நீங்கள் கேட்டு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் எங்கே கேட்டேன், அவங்களா கூப்பிட்டு தூத்துக்குடியில் நில்லுங்கிறாங்க. பாஜக நின்று நாங்கள் நின்று தோற்று போகிறோம், பரவாயில்ல, கேண்டிடேட்டே எனக்கு இல்லை, யாரையாச்சும் போடுங்க அப்படின்னு வற்புறுத்துகிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். நேராக உங்கள் அலுவலகத்துக்கு அதை கேட்டோன்னே உங்கள் அலுவலகத்துக்கு தான் வந்தேன். நல்ல வேலை நீங்கள் எனக்கு உங்களை விட அனுபவம் அதிகம். நீங்கள் சொன்னதை நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பாஜக பின்புறம் இருந்து அமித்ஷா திமுக அவங்களுக்கெல்லாம் உதவுகிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அப்படி தூத்துக்குடியில் வேண்டியவங்களை நிறுத்தி வீக்கான ஆளுங்களை நிறுத்தி தோக்கடித்தது, இது கனிமொழியை ஜெயிக்க வைத்தது அமித்ஷாவுக்கும் இவங்களுக்கும் உள்ள உறவு. இப்போ அதை விட்டுட்டு அமித்ஷாவையும் கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ராஜ்நாத் சிங்கை போய் பார்க்குறாங்க. நாடு எப்படி உருப்படும்? இதே ராஜ்நாத் சிங்கு தான் நாணயத்தை வெளியிட்டவர், கருணாநிதி சமாதிக்கு போய் கும்பிட்டுட்டு போனவர். ஆக 2 மந்திரிகள் கனிமொழியில் கையில் கிடச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? அவர்களை காப்பாற்றிக் கொள்வார்கள்.
எவ்வளோ ஊழல் பண்ணாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் பாரத் ரத்னாலேருந்து எல்லாத்தையுமே இந்த 2 மந்திரிகளை வச்சு தான் வாங்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. கருணாநிதி இருக்கும்போதெல்லாம் அவருக்கு தெரியாமல் யாரும் பிரதமரையோ மந்திரிகளையோ பார்க்கக்கூடாது. அவர்கிட்ட சொல்லணும், நம்ம பார்க்கலான்னு இருக்கேன், அனுமதி கொடுங்க, இதை பேச போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அனுமதி கொடுத்தா தான் பார்க்கணும். இன்றைக்கி ஸ்டாலின்ட்டு அனுமதி வாங்கிட்டா கனிமொழி ராஜ்நாத் சிங்கை போய் பார்க்குறாங்க. அப்போ கட்சி தலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவர் கண்ட்ரோலில் இல்லை, ஸ்டாலின் கண்ட்ரோலில். கனிமொழி தனியாக செயல்படுகிறார். அதனால தான் ஸ்டாலின் பயந்துக்கிட்டு கர்ச்சனை குரல் கனிமொழி பார்லிமெண்ட்டில் இது பண்ணுறாருன்னு ஐஸ் வைக்கிறதுக்கு, காக்கா பிடிப்பதற்கு காரணமே கனிமொழி தனியாக இயங்குகிறார். அதனால் நாட்டுக்கு இதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து என்னென்னா, 2 மத்திய மந்திரிகள் கனிமொழி கையில் போயிட்டாங்க. இப்போ ஒன்று அமித்ஷா, இன்னொன்று ராஜ்நாத் சிங். இப்போ 2G அப்பீலில் இருக்க ஹைகோர்ட்டில், அதை கூட இவங்க ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. ஜெயிலுக்கு போவாங்கன்னு நினச்சேன். சுப்ரீம் கோர்ட்டு போனால் தான். அதுவும் எப்படியோ சுப்ரீம் கோர்ட்டில் போனால் மத்திய அரசு வழக்கறிஞரை பேசாதன்னு விடுவாங்க. பொன்முடியில் அப்படி தானே பண்ணாங்க. பொன்முடி திரும்பி மந்திரியானது எப்படி? அட்டர்னி ஜெனரல் வாயவே திறக்கலை சுப்ரீம் கோர்ட்டில், அதுதான் ஸ்டே கொடுத்தான். அதுக்கப்புறம் பொன்முடியை மந்திரியாக போட மாட்டேன்ட்டார் கவர்னர். உடனே அவன் பொன்முடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். வெக்கம் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறான், அவனை மந்திரியாக போடுன்னு. ஒரு ஊழல் வழக்கில் 3 வருஷம் தண்டனை அடைந்து வர மந்திரியாக போடுன்னா. ஏன் போடுன்னா, எதிர்த்து பேச வேண்டிய அட்டர்னி ஜெனரல், அரசு வழக்கறிஞர் வாயவே திறக்காமல் உட்காந்துருக்காரு. அவர் வாயவே திறக்காமல் உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன? அமித்ஷாவின் உந்துதல். அமித்ஷா யாருக்காக பண்ணுறாரு? கனிமொழி சொன்னால் அதை போய் பண்ணுறாரு. இனி அவர் ராஜ்நாத் சிங் வந்தால் நம்ம நாடு என்ன ஆகும்? இவர்கள் பண்ணுற ஊழலில் இருந்து நம்ம எப்படி காப்பாற்றப்பட போகிறோம்? மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு துணையாக இருக்கு.